Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ₹1 கூட செலவு இல்லாமல் வந்து எப்படி உங்களுடைய மொபைலே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு 2018 to 20 மேலே நீ ஃபியூச்சரில் உள்ள டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து 1955 1947 ரொம்ப இதெல்லாம் ஓல்டுலாம் சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2018 பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ மூலிமா நீங்கள் போய் பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நிறைய பேர் ஒர்க்கும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது 1910 to 2017 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவுக்கு உங்களுடைய அப்பாவுக்கு உங்களுக்கு உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு முதல்ல இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. நம்ம அம்மா அப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 20 வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஓடட்டு பார்க்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு புரியாமல் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டடானது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கெலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது கமிஷனர் ஆஃப் முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கிறணும். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடி இருக்கணும். அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கணும். உங்களோட இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் உங்களுடைய பேர் தான் கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே தெளிவாக காட்டுறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் நேம் கேட்பாங்க, உங்களுடைய இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த் இது மட்டும் தான் கேட்பாங்க. பின்கோடு, ஏரியா எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். என்கிட்ட வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறனால நான் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுறேன். உங்களுடைய ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து எதை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சர்வீஸ்னு சொல்லிட்டு டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டெத் சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணணும். எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த பர்த் டைப்லேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க போகிறீங்களா டெத் சர்டிஃபிகேட் எடுக்க போகிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் வந்து எப்போ வந்து பிறந்தீங்க அதை வந்து கேட்பாங்க. அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜனவரின்னு கொடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1998 கூட போட்டுக்கிறேனே. ஓகே, 1998 ஜனவரி 9th போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பர்த் பிளேஸு அதாவது அது கூட தேவையில்லை. ஹாஸ்பிட்டல்னு நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து ரெக்யூட் கிடையாது. அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டது எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட தேவையில்லை. சில்ட்ரன்ஸ் நேம் கூட தேவையில்லை. ஜெண்டரை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலாங்கிறது குழந்தை. அதை வந்து கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த நீங்கள் கொடுத்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தை வந்து அந்த ஊரில் வந்து பிறந்திருக்காங்களோ அது எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணோம், அதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து உங்களோட பேர் வந்து வந்துருச்சு. இப்போ அதை வந்து எப்படி வந்து பிரிண்ட் அவுட் போட்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் வந்து அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். ஆர்கனைசேஷனில் போய்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பர்த் டைப் வந்து பார்த்திங்கன்னா பர்த் கொடுத்துக்கோங்க. பர்த் டேட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பர்த் டேட்டை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, மேலுங்கிறத கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணோம் பார்த்திங்களா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சர்ச் பண்ண அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். அதில் ஆக்ஷன் சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டு யூ வாண்ட் டு பிரிண்ட் அப்படின்னு கேட்கும். ஓகேங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வேணுமா உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு தமிழில் இருக்கணுமா இங்கிலீஷில் இருக்கணுமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தமிழே கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறையா ஸ்கூலில் ஆஃபீஸில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேட்டாங்கன்னா தமிழில் தான் கேட்பாங்க. அதாவது கீழே வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து அதாவது தமிழில் வந்துடும். அதை வந்து கீழே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் எப்படி வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணி எல்லாருமே இது பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது முன்னாடி அந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியல ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ போடுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவேன். இது போல் ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.